ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். பிரியாணிக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம இதில் ஏன் ஆயிலை கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் நம்ம பட்டரை ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு ஸ்பைசிக்காக ஒரு சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஆயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போவே நம்ம ஆயிலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற பார்வையாளர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸை போட முடியும். இப்போ நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம சாப் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும். இப்போ கொஞ்சோண்டு இதில் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸு, சாப் பண்ண ஆனியன், கொஞ்சோண்டு கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி, ரெட் சில்லி இதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஆந்திரா ஸ்டைலில் வந்து அந்த ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இது வந்து ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சைனீஸில் எப்படி பண்ணுறாங்களோ அதை விட இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இந்த சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் ட்ரை சில்லிலாம் போடுறதுனால தான் இது ரொம்ப ஸ்பைசியாக தெரியும். இப்போ பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பொறுமையாக சாட்டே பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நான் இந்த வீடியோ போடுறதுனால நான் பார்ப்பேன் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறீங்களா இல்லையான்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் சஜஷன் பண்ணும் மற்ற யூடியூப் பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது யாருக்கும் காட்டாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணும் போது தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து எல்லாருக்கும் காட்டும். இப்போ குண்டூர் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் கொஞ்சோண்டு மேங்கோ பிக்கல், மாங்காய் ஊறுகாவை கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பிளாக் பெப்பரை கூட ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகும் போதே இதோட அந்த காரம் வந்து என் கண்ணுக்கு வந்து அடிக்குது, எனக்கு கண்ணே எரியுது. இப்போ அந்த அளவுக்கு இதில் காரம் இருக்கு. இந்த சில்லி பவுடர் பேஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கு. இப்போ பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். இதில் வந்து ஒயிட் பெப்பர் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டிருப்போம். அந்த ஒயிட் பெப்பர் இதில் போட தேவையில்லை. அதுக்கு பதில் தான் நம்ம பிளாக் பெப்பர் போடுறோம். ஏன்னா அப்போ தான் நல்லா ஸ்பைசியாக தெரியும். இதில் போட்டிருக்க அந்த க்ரீன் சில்லி, ரெட் சில்லி எல்லாம் வந்து நல்லாவே ஸ்பைசியாக தெரியும் நமக்கு. பொறுமையாக ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஆரோமேட்டிக் பவுடர், நம்ம அந்த சீசனிங் பவுடர் போடுவோம் இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டால் தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும்.
நீங்கள் லைக் போடலைன்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இதை சஜஷன் பண்ணாது இந்த வீடியோவை. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது பிளேட்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே கனெக்ட்.